நான் அன்றைக்கி ஃபஸ்ட்டு சொல்லியிருந்த மாதிரி ஃபுல்லாக டாபிக்ஸ் போகிற என்னென்ன டாப்பிக்கெலாம் நான் இப்போ வந்து டாபிக் சொல்லியிருந்தேன் ஜிஎஸ்டியில் என்னென்ன ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு. இப்போ வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு நான் டாபிக் எடுக்க வேண்டியது ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் எடுக்கிறேன் இன்னைக்கு கிளாஸில். ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து இது வந்து எப்படி எதுக்காக வேண்டிய ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு எந்த டேர்ன் ஓவர் எதுக்கு மேலே நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட்டில் பொறுத்தளவு ரெண்டாக பிரிக்கிறாங்க. என்னென்னா நம்ம வந்து நம்ம முன்னாடியே ஃபஸ்ட் கிளாஸ்லேயே பார்த்தோம், இதுக்கு வந்து ஜிஎஸ்டினா குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ்ன்னு சொல்லியிருந்தோம். அப்போ ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட் ஆக்டில் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா ரெண்டு விதம், குட்ஸு அண்டு சர்வீஸ் ரெண்டாக பிரிக்கிறாங்க. பிரிச்சுட்டு இதில் வந்து குட்ஸில் வந்து 40 லட்சத்துக்கு மேலே போனால் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் கம்பல்சரி. அதே மாதிரி சர்வீஸை பொறுத்தளவு 20 லட்சத்துக்கு மேலே போனால் ஜிஎஸ்டி கம்பல்சரி இது கொடுக்குறாங்க. சரி சார், ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவை சார் அப்படின்னு கேட்டால், ஃபஸ்ட்டு வந்து பேன் கார்டு வச்சு தான் பண்ணுவாங்க. பேன் கார்டு ஃபஸ்ட்டு. ரெண்டாவது என்னன்னா ஆதார் கார்டு வேணும். மூணாவது என்னன்னா இப்போ வந்து நான் வந்து ஒரு பில்டிங்கில் அந்த ரெண்டல் அக்ரிமெண்ட் இப்போ வந்து நான் என்ன ஓன் பில்டிங்கில் பண்ணுறேன்னா அப்போ ஓன் பில்டிங்குரிய டாக்குமெண்ட், ஓன் பில்டிங்குடைய ப்ராப்பர்ட்டி டேக்ஸு கட்டியிருப்போம். ரிசிப்ட்டு இல்லைங்க சார், நான் வந்து ஒரு கடையில் நான் எங்களுக்கு சொந்த இடம் இல்லை, இது இல்லைன்னா நான் ஒரு வாடகையில் போய் நான் அந்த கடை வைக்கிறேன்னா அதுக்கு ரெண்டல் அக்ரிமெண்ட்டு போடுவோம். ரெண்டல் அக்ரிமெண்ட்டு ப்ரிப்பேர் பண்ணணும், ரெண்டல் அக்ரிமெண்ட்டு வேணும். அதுக்கப்புறம் இபி பில்லு வேணும், ப்ராப்பர் டேக்ஸும் வேணும். அதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா ரெண்டல் அக்ரிமெண்ட்டு பொறுத்தளவு ரெண்ட் அக்ரிமெண்ட்டு எல்லாருமே என்ன நினைக்கிறாங்க, ஒரு வருஷம் 12 மாதம்னு சொல்கிறாங்க. பட் 12 மாதம் கிடையாது, ஓன்லி 11 மந்த்துக்கு தான் நீங்கள் அக்ரிமெண்ட்டே போடணும். இதுதான் ப்ராப்பர். அடுத்து என்ன டாக்குமெண்ட் ரெக்கார்டுனா அவங்களுடைய ஃபோட்டோ. அடுத்து என்ன வேணும்னா அவங்களுடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட்டுடைய 6 மந்த்து கரண்ட்டு 6 மந்த்து ஸ்டேட்மெண்ட்டு லேட்டஸ்ட்டு. அப்புறம் இல்லை அப்படின்னு நினச்சா அவங்களுடைய பேங்க்குரிய பாஸ்புக்குடைய ஃபஸ்ட்டு பேஜ் ஃப்ரண்ட் பேஜ் இது தேவை. 6ஆவது பாயிண்ட் என்னன்னா இங்கே வந்து நம்ம இப்போ வந்து ஜிபிஎஸ்ன்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருக்காங்க. ஜிபிஎஸ் கேமராவில் நம்மளுடைய ஃபோட்டோவை நம்ம நின்று நம்ம வந்து அந்த கடை முன்னாடி நின்று அந்த நம்ம வாங்கக்கூடிய பிஸ்னஸ் என்ன பண்ணுறோமோ அந்த பிஸ்னஸ்க்குரிய அந்த ஸ்டாக்கை வச்சுக்கிட்டு நம்ம ஒரு ஃபோட்டோ எடுக்கணும். ஜிபிஎஸ் கேமராவில் ஃபோட்டோ எடுத்து அதையும் அப்லோட் பண்ணணும். 7ஆவது என்னன்னா சார் நம்ம வந்து இப்போ வந்து எந்த பிஸ்னஸ் என்ன பண்ண போகிறோம், பிஸ்னஸில் வந்து என்ன பிஸ்னஸ் பண்ணுறோமோ அதுக்குரிய ப்ராடக்ட் என்ன ப்ராடக்ட் பண்ணுறோம். கோகோனட்டுனா கோகோனட்டு அதாவது கோப்பரா எக்ஸாம்பிள் சொல்கிறேன். என்ன ப்ராடக்ட் பண்ணுறோமோ அதுக்குரிய ஜிஎஸ்டி ரேட்டு என்ன, அதுக்குரிய ஹெச்எஸ்என் கோடு என்ன, அதையும் நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணணும். இதுக்குரிய ரெடி பண்ண வச்சுக்கிறணும். அவ்வளோதான். இது இருந்தாலே போதுமானது ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு. இதுதான் சார் ரெஜிஸ்ட்ரேஷன். ஃபஸ்ட் ஒன்றில் அப்படியே ரிமைண்ட் பண்ணுறேன். பேன் கார்டு மெயின், ஆதார் கார்டு, அடுத்துடைய ஓன் ப்ராப்பர்ட்டி எதுனா ஓன் ப்ராப்பர்ட்டி டேக்ஸு அண்டு இபி ரிசிப்ட்டு. இல்லை நாங்கள் வந்து என்னுடைய ஓன் ப்ராப்பர்ட்டி இல்லை அப்படின்னு நான் ரெண்டல் தான் கடையை ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டா நான் வந்து ரெண்டல் அக்ரிமெண்ட்டு போடணும். அதுக்கப்புறம் இபி பில்லு, அங்கே ரெண்டு கட்டுறதுக்குள்ளே இபி பில்லு, அது ப்ராப்பர்ட்டி டேக்ஸு. அடுத்து இது வந்து ரெண்டல் அக்ரிமெண்ட் போடும்போது 11 மந்த்துக்கு தான் நீங்கள் போட்டு அக்ரிமெண்ட்டை வாங்கணும். அதுக்கப்புறம் ஃபோட்டோ வேணும் மஸ்ட்டு. அப்புறம் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டுடைய கரண்ட்டு 6 மந்த் ஸ்டேட்மெண்ட்டு இல்லை அப்படின்னு நினச்சா பேங்க் பாஸ்புக்லேயே ஃபஸ்ட்டு பேஜ் எடுத்தால் போதுமானது. அதுக்கப்புறம் என்னென்னா ஜிபிஎஸ் கேமரா என்ன ப்ராடக்ட் நம்ம பண்ணுறோமோ அந்த ப்ராடக்ட்டுக்குரியதை வச்சு நம்ம வந்து ஜிபிஎஸ் கேமரா அந்த ஆப்பை ஆன் பண்ணி அதை ஃபோட்டோ எடுத்துக்கிறணும். அடுத்து பிஸ்னஸ், இது மெயின் கான்செப்ட்டு. பிஸ்னஸ் வந்து என்ன பண்ணுறோமோ அந்த பிஸ்னஸ்க்குரிய ப்ராடக்ட் என்ன பிஸ்னஸ் பண்ணுறோமோ அதுக்குரிய ஹெச்எஸ்என் கோடு என்ன, அதுக்குரிய ஜிஎஸ்டி ரேட் என்ன, அதையும் நம்மளுக்கு எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கிறணும்.
அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சாதான் அதுக்கப்புறம் நம்ம ரிஜிஸ்ட்ரேஷனுக்கே நம்ம ரிஜிஸ்டர் பண்ண முடியும். இதுதாங்க சார். வந்து நான் இந்த கிளாஸ் வந்து தொடர்ந்து போட்டுக்கிட்டு இருக்கேன். அதை வந்து நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து டவுட்டை வந்து போடுங்க, நான் கிளியர் பண்ணி தரேன். தொடர்ந்து நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணால் தான் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.